கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 55 அதிகாரம் 13 முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆம், இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்குமாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை அந்த முள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு சாபமான காரியத்தை நம்ம ஆதியாமத்துல வாசிக்கிறோம். ஆதாம் அந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனியை புசித்த பிறகு அவனுக்கு ஒரு சாபம் கடந்து வருகிறது. இனி பூமி உனக்கு முள்ளை பிறப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு சாபம் அங்கே அவனுக்கு வருகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னும் மற்றபடியாய் அந்த முட்கள் அப்படிங்கிறது ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது. உலக கவலைகள் அப்படிங்கிற நெருக்கம் மார்க் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்கள் மூலமாய் வருகிற நெருக்கங்கள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாமே அந்த முட்செடியை குறிக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ இங்கே முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல தேவதாரு விருட்சம், மிருது செடி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஒரு காட்ஸ் கம்ஃபர்ட், பீஸ் அண்ட் ஜாய், அதாவது தேவனுடைய ஒரு சமாதானம், ஆறுதலையும் சமாதானத்தையும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களை தேவன் கொண்டு வருகிறதையும், ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் குறிப்பிடுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதற்கு உதாரணமா நம்ம வாசித்தோம்னா, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 14, 15 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்துல அவங்க இருக்கும்போது, அங்க நியாயப்பிரமாணத்துல அந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருதச் செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்போ இங்க ஒரு கூடார பண்டிகை கொண்டாடுகிறதற்கு அங்கே மிருது செடி அங்கே என்ன செய்கிறது, தேவைப்படுகிறதா இருக்கிறது. மிருது செடிகளின் கிளைகள். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அங்க ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம், ஒரு பெரிய சமாதானம் அந்த இடத்துல கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மிருது செடி, ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு முட்களுக்குள்ள இருந்ததை போல நீங்க உணரலாம். ஆனா தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், முட்செடிக்கு பதிலாக இப்படிப்பட்ட சந்தோஷம், கொண்டாட்டம், ஒரு களி கூறுதலின் நாட்களுக்குள்ள தேவன் உங்களை நிச்சயமாய் கொண்டு வருகிறார். அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். மேலும் சகரியா 1ஆம் அதிகாரம் 10, 11 நம்ம பார்க்கும்போது, மிருத செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருத செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாயிருக்கிறது. அங்கே மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தை அமைதல், அமெரிக்கை. அப்போ இன்றைக்கு முட்செடி போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஒருவேளை சாபமான இந்த வாழ்க்கை, என்னுடைய காலத்திலேயாவது இந்த சாபங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, நெருக்கமான இந்த வாழ்க்கை, இந்த நெருக்கத்திலிருந்து நான் தப்புவிக்கப்பட முடியும், எனக்கு ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேட்கிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், இனி உங்க வாழ்க்கை அமைதலாய், அமெரிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி, இருக்க போகிறது என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நமக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தையை உள்ளத்துல பதித்து இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடும் போது உங்க சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை எங்க வாழ்க்கையில முளைக்கச் செய்கிற தேவன், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்ப செய்கிற தேவன். இதை செய்கிறதற்கு காரணம் என்னவென்று நாங்க பார்த்திருக்கிறோம்ப்பா. இது உமக்கு கீர்த்தி, உமக்கு நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். எங்க வாழ்க்கையில நீர் செய்ய போகிற இந்த காரியங்கள் நிமித்தம் உமக்கு கீர்த்தியாம், உமக்கு நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இந்த காரியங்கள் இருக்கிறதுனால இந்த காரியத்தை நிச்சயமா எங்கள் தேவன் எங்க வாழ்க்கையில நீர் செய்து அப்பா, எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றி ஒரு கொண்டாட்டத்தையும் களி கூறுதலையும் ஒரு அமெரிக்கையும் ஒரு சமாதானத்தையும் எங்க குடும்பங்களுக்குள்ளே எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின்படியே கர்த்தர் எங்கள் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ நடப்பிக்க போகிற கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.